வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா ரோட்டு கடை சால்னா. பரோட்டாவுக்கு ரொம்ப சுவையா டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த சால்னாவை ரெண்டே பொருள் வச்சு மட்டும் எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்தி. பரோட்டா அப்படின்னாவே அதுக்கு சரியான ஜோடி எதுன்னா சால்னா தான். ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது 2 பொருள் மட்டும் போதுமானதா இருக்குங்க. இதுக்கு தயார் பண்றதுக்கு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கங்க. இதை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் விடுங்க. இது நல்லா சுவையை கொடுக்கும் உணவுக்கு. இதுல ஒரு பிரியாணி இலையும் ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுருங்க. அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை ஃபுல்லா அதுல சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, கண்ணாடி போல. இது வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிங்க. குட்டி குட்டி பீஸ்களா கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு அதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துருங்க. இது போதுமானது. காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊத்திட்டு நல்லா மூடி வச்சிருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இதுக்குள்ளார இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட் 2 இன்கிரிடியன்ட் போதுமானது. 5-6 பல் தேங்காய் எடுத்துக்கங்க. அப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிருங்க. இதுதான் அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்கக்கூடியது. இது நல்லா ஒரு 10 நிமிடம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலாவை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மேலும் ஒரு 5 to 10 நிமிடங்கள் நல்லா வேக விடுங்க. அந்த மசாலா ஃபிளேவர் எல்லாம் அந்த குழம்புல இறங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிடம் வேக வைங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. அதாவது ரோட்டு கடை சால்னா உடனே ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி 2 பொருள் இருந்தாவே போதுங்க. அழகா ரோட்டு கடை சால்னாவை சீக்கிரமா வீட்டுல சமைச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரோட்டா செஞ்சு வச்சு எப்படி தயார் பண்றது அப்படிங்கறது தெரியாம ஒரு 10 நிமிடத்துல இந்த சால்னாவை நீங்க தயார் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதான். தேங்காய், இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நிறைய சத்துக்கள் இதில் இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.